என்ன மாமா அது? மஞ்சளும் மஞ்சளுமா? கையில வேற கூழு. ஏதாவது வேண்டுதலா? நீங்க 2 பேரும் ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு போராடும் போது நான் ரொம்ப பதறி பயந்துட்டேன். என் பார்த்தியும் காவியாவும் திருப்பி கொடுத்துருன்னு நான் சாமி கிட்ட வேண்டிக்கிட்டேன். அதுக்காக விரதம் இருந்து இன்னைக்கு தான் மாரியம்மன் கோயிலுக்கு போயிட்டு கூழ் ஊத்திட்டு வரேன். இந்தாங்க, இத புடிங்க. இனிமே உங்க 2 பேருக்கு எந்த கெடுதலும் வராது. ஆ? அது சரி. ஆனா எதுக்கு மாமா 2 கிளாஸ்? ஒரு கிளாஸ் போதுமே. என்னைக்கு நான் காவியாக்காக நெருப்புல இறங்கினானோ அன்னைக்கு நானும் காவியும் ஒன்னாயிட்டோமே. ஓ, இனிமே எங்களுக்குள்ள 2 எல்லாம் தேவையில்ல மாமா. எப்பவுமே 1/2 தான். இந்த உன்னையே நாங்க 2 பேரும் ஷேர் பண்ணிக்கிறோம். ஓகே. அத நீங்க குடிச்சிருங்க. கரெக்டா சொன்ன மாப்ள. நான் பாரு 2 கிளாஸ் கொடுத்து உங்களை பிரிக்க பார்த்தேன். ஆமா மாமா. நீ ஒரே கிளாஸ்ல மிங்கலா போற. ஓகே. எஸ். நானும் குடிச்சிடுறேன். மாமா. கொஞ்சம் சூடா இருக்குமா? நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு மாப்ள ஊதி ஊதி குடிச்சுக்கிறேன். பொறுமையா ஆத்தியே குடிங்க. பார்த்தி ரொமான்ஸ். போங்க 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 மாமா. மாமானா மாமாதான். இப்படி ஒரு மாமா கிடைக்க நாங்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும். பாவம், கோயிலுக்கெல்லாம் போய் இந்த மாதிரி கூழெல்லாம் காய்ச்சி கொண்டு வந்திருக்காரு. எவ்வளோ அக்கறை. இதை நம்ம உடனே குடிச்சிடணும். சரி, நீ பாதி குடிச்சிட்டு எனக்கு மீதி கொடு. எனக்கு வேணாம், நீங்களே குடிச்சுக்கோங்க. வேணாமா? நமக்காக விரதம்லாம் இருந்து கஷ்டப்பட்டு கோயிலுக்கு போய் கூழெல்லாம் காய்ச்சி கொண்டு வந்திருக்காரு. இதை போய் வேணாங்கிற? இப்ப நீ குடிக்க போறியா இல்ல மாமாவை திருப்பி கூப்பிடுவா? மாமா, நான் ஊதி குடிக்கிறதுல பிஸியா இருக்கேன் மாப்ள. என்ன வரட்டுமா? வேணாம் மாமா, நானே பாத்துக்கிறேன். அதெல்லாம் வேணாம், நானே ஆத்திக்கிறேன். ஓகே மாப்ள. அப்ப ஒழுங்கா குடி. தேவாமிர்தமா இருக்கே. நீங்க திருந்தவே மாட்டீங்களா? அதே கேள்வியை நான் உங்ககிட்ட கேக்குறேன். நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா? பொண்டாட்டி மிச்சம் வச்சதான் புருஷன் குடிக்கிறேன். இதுல என்ன தப்பு இருக்கு? உனக்காக நெருப்புல இறங்க ஞாபகம் இருக்குல்ல? இதுக்கு மேல நீ இப்படிதான் இருப்பேன்னா நான் மலை உச்சியில இருந்து கீழே குச்சி செத்துருவேன். நல்ல வார்த்தை வராதா? ஏன் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? பாத்தியா பாத்தியா, அப்ப நான் சாகிறதுல உனக்கு லைக்ஸ் இல்ல. கரெக்டா? ஓகே ஓகே காவியா, இதுதான் லவ். நான் சாகிறேன்னு சொன்னோன்னு என்னால பொறுத்துக்க முடியல. அப்படியே பத்திக்கிட்டு வருதுல்ல, கண்ட மணிக்கு திட்டம் போல தோணுதுல்ல. இதுக்கு பேரும் லவ் தான். எடுத்த காலி பண்றீங்களா? நான் படிக்கணும். இந்த இடத்த நான் காலி பண்ணிருவேன். ஆனா உன் மனசுக்குள்ள கூடாரம் போட்டு உட்காந்துருக்கேன். அந்த இடத்த உன்னால காலி பண்ணவே முடியாது. என்ன தேடுற? நீங்களா போக மாட்டீங்க, நானே போய்க்கிறேன். காவியா காவியா போயிட்டான்.
நமக்கு மிச்சம் அந்த கூழு தான். அசெண்டிங் ஆர்டர் சின்ன நம்பர்ல இருந்து பெரிய நம்பர், டிசெண்டிங் ஆர்டர்னா பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பர். இப்போ அந்த நம்பர் நோட் பண்ணோம். காஃபி எடுத்துக்கங்க. தேங்க்ஸ்க்கா. அனிதா குட்டி, உனக்கு காஃபி எடுத்துட்டு வரட்டுமா? எனக்கு வேண்டாம் அத்தை. சரிம்மா. அக்கா சாமியா இருக்கு காஃபி. ஏன் பார்வதி, பாரதி எங்க? காலையில அவன் சைட்டுக்கு கிளம்பி போயிட்டான். நல்லா இருக்கு. கொஞ்சம் உடம்பு சரியானதும் வெளியே சுத்த கிளம்பிட்டானாக்கும். ஏங்க, எனக்கு இப்பதாங்க மனசு லேசா இருக்கு. அவன் தீக்காயத்தோட படுத்த படுக்கையா பட்ட கஷ்டத்தை எல்லாம் பார்க்கும்போது என்னால முடியலங்க. மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இப்பதாங்க அவன் எழுந்து நடக்கிறத பார்க்கும்போது நிம்மதியா இருக்கு. பின்ன சும்மாவா? நம்ம பார்த்திக்கு சீக்கிரம் குணமாகணும்னு நம்ம மாப்பிள்ள கால்நடையா மாரியம்மன் கோயில் வரைக்கும் போய் கூழெல்லாம் காய்ச்சி ஊத்திட்டு வந்திருக்காரு. இந்த மாதிரி ஒரு மாமன் கிடைக்க நம்ம பயலுங்க 2 பேரும் கொடுத்து வச்சிருக்கணும் பார்வதி. இப்படி ஒரு மாமன் கிடைக்க அவன் கொடுத்துதாங்க வச்சிருக்கணும். அக்கா என்னக்கா? மாமா என்ன மாமா, என்ன பத்தி ஏதோ புதுசா ஃபீல் பண்ணிக்கிட்டு? அவங்க வேற நான் வேறயா? அவங்களுக்கு ஒண்ணு நான் சும்மா இருப்பேனக்கா? ஏன்பா அம்மாக்கு இந்த மாதிரி உடம்பு முடியாம போய் நீங்க இதே மாதிரி நடந்து போய் கோவில்ல கூழ் ஊத்துவீங்களாப்பா? சத்தியமா பண்ண மாட்டேன். மாப்பிள்ள, மாமா நீங்க பேசுறது என் தங்கச்சியை பத்தி ஞாபகம் இருக்கட்டும். நீங்க எவ்வளவு நல்லவரா இருக்கீங்க, ஆனா உங்க தங்கச்சி உங்களை மாதிரியா இருக்கா? மாப்பிள்ள, மறுபடியும் மறுபடியும் ஏன் முன்னாடியே என் தங்கச்சியை பத்தி தப்பாவே பேசுறீங்க? நல்ல இல்ல கொஞ்சம் கூட. ஏன் தம்பி மஞ்சுளாவை பத்தி அப்படி பேசிட்டு இருக்கீங்க? பாவம் அவ என்ன பண்ண உங்கள? அவ என்ன பண்ணலாக்கா? எல்லாத்தையும் பண்ணிட்டு தானே இருக்கா. பார்த்தி காவியா 2 பேரும் உடம்பு முடியாம இருக்காங்க. போய் ஒரு வார்த்தை கேட்டு வாமான்னு சொன்னா இன்னி வரைக்கும் அவ கேட்கவே இல்லையே. நீங்க சொல்லுங்கக்கா, ஒரே வீட்டுல இருந்துகிட்டு நம்ம இப்படி எல்லாம் பண்ணலாமா? பாவம், நம்ம பார்த்தி மனசும் காவியா மனசும் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கோம். ஒரு வார்த்தையாவது மஞ்சுளாத்தை நீங்க நல்லா இருக்கீங்களான்னு கேட்கலையான்னு அவங்க வருத்தப்பட்டிருப்பாங்களா மாட்டாங்களா? மாப்பிள்ள, அவளும் நல்லா தான் இருந்தா. ஆனா இப்பதான் ஏதோ கொஞ்ச நாளா என்னவோ மாதிரி நடந்துக்கிறா. எல்லாம் சரியாயிடும் மாப்பிள்ள. விடுங்க, இதை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. என்ன இப்போ பாக்குறவங்க பேசுறவங்க எல்லாரும் எல்லா சமயத்திலயும் ஒரே மாதிரியாவா இருக்காங்க? விடுங்க மாப்பிள்ள. மாமா, உங்க அக்கா தங்கச்சி ஏதாவது தப்பு பண்ணிருக்காங்கன்னு நாங்க சொன்னா ஏதாவது சொல்லி சமாளிச்சிடுறீங்க. மாமா, உங்ககிட்ட ஒண்ணு சொல்லட்டுமா? உங்க நல்ல மனசுக்கு அவங்க அதை புரிஞ்சு நடந்துக்கலையே. நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. அது எங்க நம்ம குடும்பத்துக்கு ஆபத்தா முடியுமோன்னு எனக்கு பயமா இருக்கு மாமா. நான் என்ன சொல்றேன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரிச்சு விட்டு கொடுத்து போனாதான் அந்த குடும்பம் நல்லா இருக்கும். அதை விட்டுட்டு நம்ம மனசு முழுக்க அழுக்க வச்சுக்கிட்டா எப்படி மாமா குடும்பம் நல்லா இருக்கும்? எல்லாம் சரியாயிடும் மாப்பிள்ள. ஏன் சொல்றேன்னா, யாரும் பிறக்கும் போதே கெட்டவங்களாவும் இல்ல கெட்ட எண்ணத்தோடையும் பிறக்கிறது இல்ல. ஏதோ சூழ்நிலை, சந்தர்ப்பம், நேரம் அவங்க கொஞ்சம் பாதம் மாறி போயிடுறாங்க. இருந்தாலும் காலோன்னு ஒண்ணு இருக்கு பாருங்க, அது கண்டிப்பா எது சரி எது தப்புங்கிறத எல்லாருக்குமே உணர்த்தும். என்ன பார்வதி? ஆமாங்க. அப்படி உணர்த்தும் போது தன்னால அவங்க பழைய நிலைமைக்கு திரும்பி வந்துருவாங்க. அப்படி மாறினா போதும் மாமா. நீ எழுதிக்கோ. நம்பர்ஸ் நான் சொல்ல சொல்ல நீ எழுது. பார்வதி, போன் அடிக்குது பாரு. 280 இந்தாங்க. 350. மகேந்திரன் தான் கால் பண்றான். ஓ, ஹலோ. ஏய் மகேந்திரா, எப்படிடா இருக்க? நான் நல்லா இருக்கேன்டா. நீ எப்படி இருக்க? வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. அங்க எப்படி? ஃபேமிலி எப்படி இருக்காங்க? இங்க எல்லாரும் நல்லா இருக்கோம்டா. வெரி குட். என்னது
திடீர் சர்ப்ரைஸ்? நிஜமாவே சர்ப்ரைஸ் தான் கொடுக்க போறேன். இன்னைக்கு மத்தியானம் உன் வீட்டுக்கு தான் வர்றேன். என்னடா சொல்ற? ஏடா நீ மும்பைல தானே இருக்க? ஆமாண்டா, விஆர்எஸ் வாங்கிட்டு ஹோம் டவுனுக்கே வந்துட்டேன். ஓ, விஆர்எஸ் வாங்கிட்டியா? சரி சரி. எப்ப வந்த சென்னைக்கு? நேத்தாண்டா வந்தேன். வந்தது நிறைய ஒர்க் இருந்தது, அதெல்லாம் முடிச்சிட்டு உன் வீட்டுக்கு வரலான்னு யோசிச்சேன். ஏடா டேய், ஒரு வார்த்தை எனக்கு ஃபோன் பண்ணிருந்தேன்னா உன்னை பிக்கப் பண்ணிக்கிறதுக்கு நான் ஏர்போர்ட்டுக்கே வந்திருப்பேன்ல. அதான் நானே வரேன்ல, அப்புறம் என்ன? சரி, எப்போ வீட்டுக்கு லஞ்சுக்கு வர சொல்லு. இன்னைக்கு மதிய விருந்தே உன் வீட்டுல தான். ஓ, மும்பைல உப்பு சப்பு இல்லாம சாப்பிட்டு நாக்கெல்லாம் செத்து போச்சுடா. ஓ, ஃபேமிலியோட உன் வீட்டுக்கு தான் வர்றேன். ஆ, டேய், எங்களுக்கு கார சாரமா சவுத் இந்தியன் வெஜ் நான் வெஜ் சாப்பிடணும்டா. அதுக்கு என்னடா, தாராளமா வா, வகை வகையா சமைச்சு போட்டு அசத்திடலாம். சரி, உனக்கு என்னெல்லாம் பிடிக்கும் மெனு நீயே சொல்லு. எனக்கு என்னென்ன பிடிக்கும்னு உனக்கே தெரியும்ல, எல்லாத்தையும் சமைச்சு வச்சிரு. ஃபேமிலியோட வந்து ஒரு புடி புடிச்சிடுறோம். நல்லது நல்லது, கண்டிப்பா வா, எல்லா ஏற்பாடும் ரெடியா இருக்கும். ஓகேடா, லஞ்ச்ல மீட் பண்ணலாம். சரிடா. பார்வதி இருந்தா கூட ஒரு வார்த்தை பேசிடுறேன். இரு இரு தரேன், இந்த பக்கத்துல தான் இருக்கா. கொடுங்க. உங்ககிட்ட பேசணுங்கிறான். அண்ணா, எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேண்ணே. நீங்க சென்னைக்கு திரும்பி வந்ததுல ரொம்ப சந்தோஷம். மத்தியானம் குடும்பத்தோட நீங்க எல்லாரும் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு நிறைய பேசலாம். கண்டிப்பா வர்றேம்மா. அவங்கிட்ட போனை கொடு. குடுக்குறேன். ஏங்க, இந்தாங்க. சொல்லுடா. சரிடா, நம்ம லஞ்ச்ல மீட் பண்ணலாம். ஆமா ஆமா, மத்தியானம் வந்துரு, மீட் பண்ணலாம். ஓகேடா. மஞ்சுளா. மாமா, யார் மாமா போன்ல? மகேந்திரன் என் ஃப்ரெண்டு ஒருத்தன், அவன் மும்பைல கலெக்டரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தான். இப்ப சென்னைக்கு வந்திருக்கா. ஓ, மஞ்சுளா சீக்கிரம் வாயேன். இதோ வரேனே. எங்க இவ்வளவு காணோம்? ஹேய், உங்க அம்மாவை தானே கூப்பிடுறாங்க, போய் எங்க இருக்கான்னு பாரு. மஞ்சுளா. என்ன மஞ்சுளா, என்னண்ணே? வா வா வா. மகேந்திரன் என் ஃப்ரெண்டு, ஞாபகம் இருக்குல்ல உனக்கு? ஞாபகம் இருக்குண்ணே. இன்னைக்கு மதியம் ஃபேமிலியோட சாப்பிடறதுக்காக நம்ம வீட்டுக்கு வரேன்னு சொல்லிருக்கான். நீ என்ன செய்யற? இந்த நீந்தறது, இந்த பறக்கிறது, ஓடுறது, அப்புறம் அந்த டம்ளர் எல்லாம் தான், எல்லா வெரைட்டியும் சமைச்சு ரெடி பண்ணி வச்சிரு. சரியா? நம்ம வீட்ல எல்லாமே அசத்திடுவோமா மாமா? ஆமாமா, வெஜிடேரியனும் சமைச்சு வச்சிரு. சரியா? சரிண்ணே. கையில காசு இருக்குல்ல? இருக்குண்ணே. சரி. ஹலோ மாப்ள. ஆமா, எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. அம்மா அப்பா கூட்டிட்டு வந்துட்டீங்கன்னா புது சைட்ல பூஜை ஆரம்பிச்சிடலாம். சரிடா சரிடா, வந்துடும். ஓகே ஓகே, வச்சிடறேன். மாமா, பார்த்தி மாப்பிள்ள ஃபோன் பண்ணா, அதான் புதுசா ஒரு இடம் வாங்கணும்ல, பூமி பூஜைக்கு வரீங்களான்னா போயிட்டு வந்துருவோமா? மாப்பிள்ள, மாமா, நீங்க ரெண்டு பேரும் அந்த பூஜையை அட்டென்ட் பண்ணிட்டு வந்துருங்க. சரிங்க மாமா. எனக்கு இன்னொரு முக்கியமான வேலை இருக்கு. சரி, ஓகே. நான் போய் அதை முடிச்சுட்டு வந்துடுறேன். மஞ்சுமா, 2 மணிக்கு அவன் குடும்பத்தோட வந்து நிப்பான். எல்லா ஐட்டமும் சுட சுட ரெடியா இருக்கணும். சரியா? பாத்துக்க மாமா. சித்தி, என்ன ரம்யா? இங்க வாங்க. என்ன? அம்மா கோயிலுக்கு கூப்பிட்டாங்க, வாங்க போலாம். எதுக்கு? ஜேகே பேர்ல ஏதோ பூஜை பண்ண போறாங்களாம், அதனால உங்களை கூட்டிட்டு வர சொன்னாங்க. என்னால வர முடியாது. வீட்டுக்கு கெஸ்ட் வராங்க. அண்ணன் என்ன சமைக்க சொல்லிட்டு போயிருக்கு. அவங்க கெஸ்ட்டுக்கு நீங்க ஏன் சித்தி சமைக்கணும்? அதான் ஒண்ணுக்கு 2 மருமகளுங்க இருக்காங்கல்ல, ஏன் அவங்க சமைக்க மாட்டாங்களா? அது என்ன, அவரோட மருமகளுங்க விட்டுட்டு உங்களையே எல்லா வேலையும் செய்ய சொல்றாங்க? எனக்கு ஒன்றும் சரியா படல சித்தி. அதெல்லாம் நீங்க ஒன்றும் செய்யாதீங்க, வாங்க கோயிலுக்கு போலாம். அது இல்லடி, அண்ணன் வேற சொல்லிட்டு போயிருக்கு. சமைக்காம போனா அண்ணன் கோச்சுக்கும்ல. உங்க மேல ரொம்ப அக்கறை இல்ல? இப்ப நீங்க வர போறீங்களா இல்லையா? நான் வேணா அம்மாக்கு ஃபோன் பண்ணி பேசவா? ஏய் ரம்யா, என்னடி? எதுக்கு நீங்க எவ்வளவு தயங்கிட்டு இருக்கீங்க? நீங்க சமைக்கலனா அவங்க சாப்பிடாம இருப்பாங்களா? கடையில வாங்கி சாப்பிட்டுக்க போறாங்க, இல்ல வந்ததுக்கு அப்புறம் அவங்களே சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டோம். நீங்க வாங்க சித்தி, நம்ம போலாம். அண்ணன் ஏதாச்சும் சொல்லும்ல. ஏதாவது சொன்னா அம்மா தான் கூட்டிட்டு வர சொன்னாங்கன்னு நான் சொல்லிக்கிறேன். வாங்க போலாம். வாங்கன்னு சொல்றேன்ல, வாங்க வாங்க. மாமா,
இவங்கள தானே சமைக்க சொன்னாரு. இவங்க பாட்டுக்கு ரம்யா கூட கோயிலுக்கு கிளம்பி போயிட்டாங்க. இப்போ மாமா அவர் ஃப்ரெண்ட கூட்டிட்டு வந்தாருன்னா மாமாக்கு பெரிய அவமானம் ஆயிடுமே. இன்னைக்கு மதியம் ஃபேமிலியோட சாப்பிடறதுக்காக நம்ம வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வீட்டு சாப்பாடை சாப்பிட்டு அவன் அசந்து போயிடணும். அவங்க கெஸ்ட்டுக்கு நீங்க ஏன் சித்தி சமைக்கணும்? அதான் ஒண்ணுக்கு 2 மருமகளுங்க இருக்காங்கல்ல, ஏன் அவங்க சமைக்க மாட்டாங்களா? அவங்க கெஸ்ட்டுக்கு நீங்க ஏன் சித்தி சமைக்கணும்? அதான் ஒண்ணுக்கு 2 மருமகளுங்க இருக்காங்கல்ல, ஏன் அவங்க சமைக்க மாட்டாங்களா? நம்ம ஏன் சமைக்க கூடாது? நம்மளே வீட்டுல சமைச்சிடலாமா? ஏன் அவங்க மட்டும்தான் சமைக்கணுமா என்ன? நம்ம சமைச்சா என்ன? நீந்தறது, இந்த பறக்கிறது, ஓடுறது, எல்லாம் தான். எல்லா வெரைட்டியும் சமைச்சு ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இருந்தாலும் இத்தனை பேருக்கு எப்படி சமைக்கிறது? ம்? காவ்யா, காவ்யா எப்படி இருக்க? ஆ, நல்லா இருக்கேம்மா. நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேம்மா. மாப்பிள்ளை எப்படி இருக்காரு? உடம்பெல்லாம் பரவாயில்லையா? நல்லா இருக்காரு. ஆ, என்ன திடீர்னு ஃபோன் பண்ணிருக்க? காவ்யா, என்ன யோசிக்கிற? அங்க எதுவும் பிரச்சனையா? ஆ? நல்லா தானே இருக்க? மா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் நல்லா தான் இருக்கேன். இங்க பாரு, இனிமே உன்னால அந்த குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கோ. காவ்யா, என்ன அமைதியாவே இருக்க? மா, அதெல்லாம் விடு. நான் சமைக்கலான்னு இருக்கேன். என்ன திடீர்னு? மாமாவோட ஃப்ரெண்டு விருந்துக்கு வரதா சொல்லியிருந்தாரு. மஞ்சுளா சித்தி கிட்ட சொல்லி சமைச்சு வைக்க சொல்லிட்டு போனாங்க. ஆனா மஞ்சுளா சித்தி சமைக்க முடியாதுன்னு சொல்லி கோயிலுக்கு கிளம்பி போயிட்டாங்க. ஐயோ, என்னடி சொல்ற? ஆமாம்மா. இப்போ சமைக்கலன்னு தெரிஞ்சா மாமா வருத்தப்படுவாங்கல்ல. அதான் நானே சமைக்கலான்னு முடிவு பண்ணிருக்கேன். நான் வேணா அங்க வந்து சமைச்சு கொடுக்கவா? அதெல்லாம் வேணாம், நான் பாத்துக்கிறேன். நீ போன்லயே என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லு. 4-5 பேருக்குன்னா நான் சமைச்சிருவேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 பேருக்கு மேல இருப்பாங்க. சரி, நீ எதுக்கும் கவலைப்படாத, போன்லயே சொல்றேன். நான் சொல்றத செய், அதுவே போதும். மாமா மீன், சிக்கனு, மட்டனு, எறானு எல்லாமே வாங்க சொல்லிருக்காங்க. நான் மார்க்கெட்டுக்கு போய் வாங்கிட்டு வந்துட்டு உனக்கு ஃபோன் பண்றேன். அப்புறம் எப்படி பண்ணோம் என்னன்னு சொல்றியா? நான் மார்க்கெட்டுக்கு போய் வாங்கிட்டு வந்துட்டு உனக்கு ஃபோன் பண்றேன். அப்புறம் எப்படி பண்ணோம் என்னன்னு சொல்றியா? ஹேய், இன்னைக்குதான் முதல்ல அந்த வீட்ல சமைக்க போறேன். இத கேக்குறதுக்கு எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நான் மட்டும் இல்ல, உங்க வீட்ல இருக்கிற அத்தனை பேரும் உன் சமையல சாப்பிட்டு எவ்வளவு சந்தோஷப்பட போறாங்கன்னு பாரு. சரி, நான் போயிட்டு வந்துறேன். ஆ, சரி, பாத்து போ. மட்டன் எவ்வளோண்ணே? 900 ரூபாமா. 900? அண்ணா கம்மி பண்ணி கொடுங்கண்ணே. எவ்வளோ வேணும்? ஒரு 2 கிலோ. 850 ரூபாமா. அண்ணே அதெல்லாம் முடியாதுண்ணே, கொஞ்சம் குறைச்சு கொடுங்கண்ணே. எலும்போடு போடுவாமா? எலும்பு இல்லாம அப்படியே போன்லெஸ்ஸா போடுங்க. அதுக்கு தனி ரேட்டுமா. அண்ணே
ஒரு வாட்டி போடுங்கண்ணே. என்னம்மா நீங்க? மட்டன் வாங்கியாச்சு. நெக்ஸ்ட் ஃபிஷ் வாங்கணும். இந்த கடையில நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். என்னம்மா வேணும்? அண்ணே நண்டு எவ்வளோண்ணே? இந்த நண்டு 500 ரூபாய், இந்த நண்டு 400 ரூபாய். இப்பதான் வந்துச்சுமா. அண்ணே 1 கிலோ எவ்வளோ? 1 கிலோ 500 ரூபாமா. கிலோ 500 ரூபாவா? சரி 3 கிலோ வாங்கினா கம்மி பண்ணி தருவீங்களா? கம்மி பண்ணுங்கண்ணா. கட்டுப்படி ஆகாதுமா. எல்லாருக்கும் கம்மி பண்ணி தருவீங்கல்ல? 3 கிலோவுக்காமா? நான் தான் நிறைய வாங்குறேன்ல. சரி என்னென்ன வேணும் சொல்லுமா, போட்டுருவோம். நண்டு 1 கிலோ, மீன் 1 கிலோ, எறா 3 கிலோ கொடுங்க. சரிம்மா.